Welcome to our channel. Today we will learn 4th standard English term first unit 2 அன்பு and the fish. Unit 2ல supplementaryல என்ன இருக்கு? அன்பு and the fish இருக்கு. இது நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த ஸ்டோரி நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் ஆன்சர் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங். அன்பு எதில் டேலண்டடாக இருந்தான்? எதை பிடிக்கிறதுல டேலண்டடாக இருந்தான்? ஃபிஷ், மீனை பிடிக்கிறதுல தான் அன்பு வந்து டேலண்டடாக இருந்தால் அதை நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். ஆன்சர் என்ன வரும்? ஃபிஷ். அப்போ ஆன்சர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சூஸ்க்கு என்ன ஆன்சர் வரும்? அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் எவரி டேஸ் த வுட் கோ ஃபிஷ்ஷிங். எந்த நாள் வந்து எந்த கிழமையில் எல்லோரும் அவங்க வந்து யாரும் அன்புவோட ஃப்ரெண்டு வந்து பேர் என்னென்னா மதர், ரெண்டு பேரும் ஃபிஷ் மீன் பிடிக்க போனாங்க அப்படின்றது. சண்டேவா மண்டேவா ஃப்ரைடேவா? எந்த டேயில்? சண்டே. சரியா? இங்கேயே நம்மளை கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். எவரி சண்டே த வுட் கோ இன் சர்ச் ஆஃப் earthworms to use and bait. எந்த டைமில் போவாங்க? சண்டே டைமில் தான் அவங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? சண்டே. நெக்ஸ்ட், அன்பு காட் டேஸ் ஃபிஷ் திஸ் வீக். எவ்வளோ ஃபிஷ் வந்து பிடிச்ச அன்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபிஷ். 1 2 3ங்க 3 அதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எத்தனை? ஹவு மெனி ஃபிஷ்? 3 ஃபிஷ். தர் வேர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். அப்போ என்ன வரும் ஆன்சர்? 3. ஓகேவா? ஓகே. இப்போ 3 ஃபிஷ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், த யூஸ் டேஸ் அஸ் பைட். ஆன்சர் என்ன? அது என்ன யூஸ் பண்ணால் மீன் பிடிக்கிறதுக்காக? அந்த கொக்கி இருக்குல்ல, அந்த கொக்கியில் எர்த்வாம். அதை பிடிக்கிறதுக்காக என்ன இது யூஸ் பண்ணால்? எர்த்வாம், அன்புழுக்களை யூஸ் பண்ணாங்க. அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குல்ல, எர்த்வாம்ஸ் டு யூஸ் தம் அஸ் பைட். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? எர்த்வாம். அடுத்து, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் தே யூஸ் அஸ் நெட். நெட்டில் என்ன யூஸ் பண்ணாங்க? அவங்க வந்து என்ன வகையான நெட்டு யூஸ் பண்ணாங்கன்னா தோட்டி. த யூஸ் தோட்டி அஸ் நெட். இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கும் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள். த யூஸ்வலி யூஸ் தோட்டி அஸ் எ நெட் டு கேட்ச் த ஃபிஷ். இதை கூட அப்படியே ஆன்சர் எழுதுறதுனா எழுதிக்கலாம். நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி ரைட் பண்ணலாம்? த யூஸ் தோட்டி அஸ் நெட். இந்த மாதிரி ரைட் பண்ணால் போதும். செகண்ட் கொஸ்டின், ஒய் வாஸ் த ஃபிஷ்ஷிங் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். ஏன் வந்து ஃபிஷ் வந்து அந்த வாட்டர் டேங்கில் பார்த்தோம் அப்படின்னா மேலே மிதந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன ஆன்சர் ரைட் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபிஷ் வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப் அஸ் இட் வாஸ் டெட். அது இறந்தனால, மீன் வந்து இறந்தனால அந்த ஃபிஷ் டேங்கில் எப்படி இருக்க மிதந்துட்டு இருந்துச்சு. சரியா? ஆன்சர் இது மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, வாட் வாஸ் தயர் நியூ ஹாபி. அவங்களோட நியூ ஹாபி என்னென்னா ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட புது ஹாபி. மீனுக்கு உணவளித்தல் தான் ஃபீடிங் ஃபிஷ்னால் அது மீனுக்கு உணவு கொடுக்கறது. இங்கே கடைசியில் இருக்குது பாருங்கள். ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. இது தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே. இங்கே பாருங்கள், கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனுக்கு அவங்க உணவளிக்கிறது அவங்க ஹாபியாக வச்சுட்டாங்க. ஓகேவா? ஓகே. அன்பும் மதனும். அடுத்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது யார் சொன்னாங்க? அதோட கேரக்டர் யார்? அது யார் பேசுனாங்க? இல்லைன்னா அதோட பேசுனது யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹீ ஷெட் த ஃபிஷ் ஃப்ரீ. ஹீ ஷெட் த ஃபிஷ் ஃப்ரீ. யார் ஃபிஷ் செட் பண்ணா? ஃபிஷ்ஷை வந்து அன்பு. ஓகேவா? அடுத்து, க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அன்பு. வீட்டில் நம்ம வந்து மீன் வளர்க்கலாம் அன்பு அப்படின்னு யார் சொன்னது? அன்போட ஃப்ரெண்டு. அன்பு ஃப்ரெண்டுன்னு ரைட் பண்ணலாம். இல்லைன்னா மதன். அன்போட ஃப்ரெண்டு யார்? மதன். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஹி பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். நான் வந்து நியூ ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வரேன்னு சொன்னது யாருன்னா அன்புஸ் ஃபாதர். அன்போட ஃபாதர் வந்து நியூ ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். ஓகேவா? ஹி பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். அவர் வந்து நியூ ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தார். யார்? அன்போட ஃபாதர். ஓகே. அடுத்து பாருங்க. Let us read aloud. Read the passage 3 times and color a hand for each time.
இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸ் ரீட் பண்ணணும். 1 டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு ஹென்னை கலர் பண்ணிக்கிங்க. செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஹென்னை கலர் பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப தேர்டில் இருக்கிற இந்த ஹென்னை நீங்கள் கலர் பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் நீங்கள் ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாமா 1 டைமு? A little red hen had some wheat seeds. அந்த லிட்டில் ரெட் கேன் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த கோழி வந்து என்ன தேவைப்பட்டுச்சு? சம் வீட் சீட். அதுக்கு அது என்ன வச்சுருந்துச்சு அப்படின்னா had some wheat seeds, கோதுமை தானியங்களை வந்து வச்சுருந்துச்சு. யாருன்னா a little red hen. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா will you help me sow the seed? யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த சீடை வந்து விதைக்கணும், அதுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்குது. ஆஸ் த ஹென் நோ ரிப்ளை த செல்ஃபிஷ் டாக். டாக் கிட்ட கேட்டிருக்கு. ஆனால் அந்த செல்ஃபிஷ் டாக் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ரிப்ளை பண்ணல. தென் த ஹென் டிட் இட் பை ஹர் செல்ஃப். என்ன பண்ணுச்சு நெக்ஸ்ட்டு? ஹென் வந்து அந்த கோழி வந்து தானாகவே விதையை விதைச்சிருச்சு. அடுத்து த சீட்ஸ் க்ரீவ் இன்டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட். விதைத்ததுக்கப்புறம் அந்த வீட் வந்து எப்படின்னா நல்லா வளர்ந்து ஃபீல்டு நிலத்தில் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. வில் யூ ஹெல்ப் மீ ரீட் த வீட்? அந்த வீட் கதிரை வந்து இதை அறுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு யார்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னா ஆஸ் த ஹென் நோ ரிப்ளை த ஸ்லீப்பி கேட். இந்த ஸ்லீப்பி தூங்கிட்டு இருக்குல்ல அந்த கேட்டுகிட்ட கேட்டுச்சு. அந்த கேட்டை கேட்குறப்ப அது எதுவும் ரிப்ளை பண்ணலை. சி டிடின்ட் பை ஹர் செல்ஃப். அதையும் அதுவே செஞ்சிருச்சு, கதிரெல்லாம் அறுத்து முடிச்சிருச்சு அந்த ஹென் வந்து. அடுத்து பாருங்கள், வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட்? ஆஸ்க் த ஹென் நோ ரிப்ளை த நாய்ஸி டாக். என்ன கேட்டிருக்கு? அடுத்து யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? இப்போ நான் கதிரை அறுத்து முடிச்சாச்சு, இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு தானியங்கள் வந்து வீட்டு வந்து கிடச்சிருச்சு, சீட்ஸ் வந்து. இதை வந்து யாராவது கிரைண்ட் பண்ணி தர்றீங்களான்னு டக்குகிட்ட கேட்குது. நாய்ஸி டக். அங்கே நாய்ஸினா என்ன? சத்தமாக. நாய்ஸினா சவுண்டுன்னு சொல்லுவான். சவுண்ட் இருக்கக்கூடிய டக்கு என்ன பண்ணுற? சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்குது, அதுகிட்ட கேட்டிருக்கு. அது எது ரிப்ளை பண்ணல. அந்த வேலையும் அதே சேர்த்துக்குச்சு இந்த ஹென்னசி டிடிட் பை ஹேர் செல்ஃப். அடுத்து வில் யூ ஹெல்ப் மீ மேக் எ பிரெட்? ஆஸ் த ஹென் நோ ரிப்ளை த லேசி கவ். என்னது? கவுக்கிட்ட லேசி கவுனா என்னது? பஸ்ஸுக்கிட்ட போய் கேட்டிருக்குது. லேசி சோம்பேறியாக இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸுக்கிட்ட போய் கேட்டிருக்குது, ஏதாவது இதை வந்து ப்ரெட் பண்ண முடியுமா அப்படின்னு. ப்ரெட்டாக தயாரித்து தர முடியுமா? ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப் பண்ண தான் கேட்டிருக்கு. ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு எந்த ரிப்ளையும் கிடைக்கல. சி மேட் த பிரெட் பை ஹேர் செல்ஃப். அது ப்ரெட்டை தயாரிச்சு வீட்டில் கோதுமையில் ஹென் வந்து தானாகவே ப்ரெட்டை தயாரிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் பிரெட்? இந்த ப்ரெட்டை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஹென் கேட்டோடனே எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம கேட்டவங்க யாருமே ஹெல்ப் பண்ணல. யார் யார்? செல்ஃபிஷ் டாக், ஸ்லீப்பி கேட், நாய்ஸி டக், லேசி கவ். இது எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் சாப்பிட வர்றீங்களான்னு கேட்டோம், ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டோம். உடனே எல்லாருமே எஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ரிப்ளைடு எவரி ஒன். எஸ் ரிப்ளைடு எவரி ஒன். ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னன்னா ஹென் என்ன சொல்லும்? நோ செட் த ஹென். அதுக்கு ஹென் என்ன சொல்லு? நோ, தேவையில்லை. ஓகேவா? எல்லாரும் ஒர்க்குக்கு கேட்குறப்ப, எல்லோரும் ஹெல்ப் பண்ண உதவி கேட்குறப்ப நோன்னு ஆன்சர் பண்ணாங்க. ஆனால் இந்த எல்லா ஒர்க்கையும் ஹென் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வர்றீங்களான்னு கேட்டால் உடனே எல்லாமே எஸ் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆன்சர் பண்ணுச்சு ஹென் வந்து? நோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நான் கலர் பண்ணிக்கங்க. 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கங்க. ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். இந்த பேசேஜ்லேருந்து ஒவ்வொரு அனிமல்ஸோட குவாலிட்டி ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கவ் வந்து என்ன குவாலிட்டி? லேசி, சோம்பேறியாக இருந்துச்சு, அப்போ லேசி கவ். டாக் வந்து செல்ஃபிஷ் டாக்கு. டக் வந்து நாய்ஸி டக்கு. ஸ்லீப்பி கேட் வந்து ஸ்லீப்பி கேட். ஓகேவா? அதை ரைட் பண்ணிக்கலாம் அதோட குவாலிட்டிஸை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? லெட்டர் ரைட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னன்னா நம்மளுக்கு ஒரு மாடல் கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதிட்டு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம். லீவ் லெட்டர் எழுதுறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீவராக இருக்குது அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதுனா இந்த மாதிரி தான் எழுதணும். லெட்டர் ரைட்டிங் எழுது. ஃப்ரம் உங்களோட நேமும் உங்களோட ஸ்டாண்டர்ட் செக்ஷன் எழுதிட்டு உங்களோட ஸ்கூலோட நேம் பிளேஸ் எழுதணும். அடுத்து டூன் போட்டு த கிளாஸ் டீச்சர், இதே மாதிரி உங்களோட கிளாஸ் செக்ஷன், உங்கள் ஸ்கூல் நேம், பிளேஸ் எழுதிக்கலாம். அடுத்து சார் ஆர் மேடம்னு போட்டு அஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அன்அபிள் டு கம் டு ஸ்கூல், ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 day ஆன் என்ன டேட்டோ அந்த டேட்டு இயர் எழுதிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ யூ யுவர் சின்சியர்லி இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து உங்களோட பேர் எழுதிக்கலாம் அந்த இடத்துல.
நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரைட் எ லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் அட்டெண்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம லீவ் லெட்டர் கிளாஸ் டீச்சருக்கு எழுதணும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ லீவ் லெட்டர்னு இங்கே டாபிக் ரைட் பண்ணிட்டு இங்கே ஃப்ரம் இருக்கிற இடத்துல என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் எழுதிக்கிங்க. அடுத்து உங்களோட ஸ்டாண்டர்ட், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, செக்ஷன். நீங்கள் மாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் பார்த்து அப்படியே எழுதிருக்கீங்க. ஆனால் உங்களோட பேரும் உங்களோட ஸ்டாண்டர்ட் செக்ஷனும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பீங்க. அப்போ 4th ஸ்டாண்டர்ட் ரைட் பண்ணிக்கலாம். என்ன செக்ஷன் ரைட் பண்ணிவிட்டு ஸ்கூலோட நேம் ரைட் பண்ணிட்டு ஸ்கூல் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூன்னு போட்டு த கிளாஸ் டீச்சர்னு போட்டுட்டு 4th ஸ்டாண்டர்டு நீங்கள் என்ன செக்ஷனோ அதான் உங்கள் கிளாஸ் டீச்சர். அப்போ ஸ்கூலோட நேமு அது பிளேஸ் எழுதிட்டு இந்த சார் ஆர் மேடன்னு போட்டு நம்ம வந்து மேரேஜுக்கு போகிறனால லீவ் லெட்டர் எழுதணும். அப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இவர் நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல இதை எழுதிக்கிங்க. சரியா? உங்களோட பேர் நான் எஸ் விஜய்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட பேர் எழுதிக்கிங்க, உங்களோட ஸ்கூல் நேம் இதெல்லாம் எழுதிக்கிங்க. டூங்கிற இடத்துல இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேவா? மாடல் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எழுதிட்டு சார் ஆர் மேடம்கிட்ட என்ன இதுன்னு இந்த இடத்துல ஆஸ் ஐ எம் கோயிங் டு மை சிஸ்டர் மேரேஜ், என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கு நான் போகிறேன். ஐ எம் அனேபிள் டு கம் டு ஸ்கூல், என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. ஸோ ஐ ரிக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 day ஆன் போட்டு அந்த டேட்டை நீங்கள் ரைட் பண்ணிக்கிங்க. கீழே தேங்க்யூ யுவர் ஒபீடியன்ட்லி கீழே உங்களோட பெயர் எழுதிக்கிங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது அப்படியே அங்கே எழுதிக்கிங்க. இப்போ இங்கே ஃபுல்லாக இது லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யலாம்? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நம்ம இந்த யூனிட் 2ல் நம்ம 3 பார்ட் பார்த்தோம். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. அந்த ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் இருக்கும். அதாவது டேஸ் இஸ் குட் அட் குக்கிங் அப்படின்னா யார் குக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்குது, அது டூ இட் யுவர் செல்ஃப் லெசனில் இருக்கும். பாருங்கள், ஆன்சர் என்ன வரும்னா ராஜு தான் வரும். ராஜு இஸ் குட் அட் குக்கிங். உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு லெசன் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். யார் குக்கிங் நல்லா பண்ணுவான் அப்படின்னா ராஜு தான். நம்ம ஏற்கனவே புக் பேக் ஆன்சர்லாம் பார்த்துருக்கோம். குக்கிங் யார் பண்ணால் ராஜு தான் நல்லா குக் பண்ண. ஐ எம் குட் அட் குக்கிங்னு இருக்குது. இப்போ ராஜு தான். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தா ஆலியா வரும். ஏன்னா டேஸ் ஹெம் த பார்டர்னு இருக்கும் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் வந்து ஆலியா இங்கே தான் இருக்குது. இது அப்படியே இங்கே ரைட் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? இங்கே செகண்ட் அதே தான் கேட்டு டேஸ் ஹெம் த பார்டர். பார்டர் யாருக்கு ஹெம் பண்ணுறாங்கன்னா ஆலியா. அப்போ ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர், டிக் த கரெக்ட் வேர்டு. நம்ம வந்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சவுண்ட் அதாவது ப்ரொனன்சியேஷன் ஒரு வேர்டை உச்சரிக்கிறப்ப அது ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவோம். இது பாருங்கள், ஹேர் ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு இருக்க ஹேர் என்னது? முடியை குறிக்கிறது. செகண்ட் ஹேர் முயல். அப்போ இங்கே என்ன பிக்சர் இருக்குது? முயல். அப்போ முயல் டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள், ரீட்னா என்னது? கதிர் அறுக்கிறது. ரீட்னா படிக்கிறது. இங்கே என்னது? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன் ரீட். நெக்ஸ்ட்டு ப்ளூனா வீசுதல். ஃபஸ்ட்டு இருக்க ப்ளூ வந்து கலர், நிறத்தை குறிக்கக்கூடியது, ப்ளூ கலரை. செகண்ட் இருக்கிறது ப்ளூ வீசுதல். இங்கே என்ன இருக்குது? ப்ளூ கலர். அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸை எப்படி மேட்ச் பண்ணுறது? ரைமிங் வேர்ட்ஸை அதாவது எண்டிங் வித் சவுண்டு ஒரு வேர்ட் இருக்குன்னா அதில் எண்டிங் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை சவுண்டு வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன் எண்டிங் லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். எண்டிங் லெட்டர் வந்து மார்ஸ், கார்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? பெட், ஹெட், டைம், கிரைம். ரீட் பண்ணுற பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எண்டிங் சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் வரும். இது மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் யூஸிங் கம்மோட கரெக்ட் வேர்ப் ரைட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோமா இல்லையா? அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? ஐ, வி, யூ, தேக்கெலாம் என்ன ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் அப்படி எழுதணும். ஹீ, ஷீ, இட்டுக்கெலாம் அதோட எஸ்ஆர் இஎஸ் சேர்த்து ரைட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஐன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் கம், கேம், கம். இப்போ கம் அப்படிங்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஐ கம் பை பஸ். தேங்கிறப்ப நம்ம கம் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். வேர்பை தே கம் பை பஸ். இங்கே ஹீன் இருக்குது. ஹீன்றப்ப நம்ம ஹீ, ஷீட்டுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ்ஆர் இஎஸ் ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இஎஸ் வந்து கம்ஸ், எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹீ கம்ஸ் பை பஸ், ஷீ கம்ஸ் பை பஸ். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதே தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இட்டுன்னு வரப்போ நம்ம எஸ் சேர்த்து எழுதுறப்ப இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். தி பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. ஓகேவா? இதுக்கு வந்து
அதே மாதிரி the birds fly in the sky. ஓகே, இப்போ புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 3 இருக்குமா, டைம் ஃபார் யர் ஜேர்னி. இதில் இருக்க புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.